ஹாய் கைஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லி போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த கார்ப்பரேட்டுங்கிறது வந்து என்ன மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கும், எந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்மள மாதிரி சாதாரணமாக பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. ஒரு பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பேசிக்காக, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். பேசிக்காக நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஒரு கார்ப்பரேட்டை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைஸ், என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின இவ்வளோ வருஷம் நாலேஜ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்லேருந்து பிகினர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி ஒரு க்யூரேட்டடாக கோர்சஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நம்மளுடைய investors.tamil.com அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளுடைய கோர்சஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். investors.tamil.comங்கிற இந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அவங்க வந்து ஒரு கேபிட்டலிசம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, கேபிட்டலிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். முதலாளித்துவம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல சொல்றது. கேபிட்டலிசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனி உடைமை கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. தனி உடைமை கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. இப்போ இப்போ இது இது என்ன தனி உடைமை கொள்கை அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மேக்கிங் மணி டு இன்வெஸ்டர், அதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தனி உடைமை கொள்கைன்னா ஒரு ஒருத்த ஒருத்த ஒரு ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்குன்னு அது உங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத நமக்கு தனி உடைமை கொள்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நீங்க கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு தான் சொந்தம். அதை வந்து கம்யூனிசம் மாதிரி வந்து அது இடம் பொதுவு, ஏன்னா உங்களுக்கு நீங்க வச்சிருக்கிற விஷயத்துக்கு மேல வந்து பொருள் வச்சிருக்கீங்க, அதனால வந்து அதை நீங்க பொதுவில் கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது நீங்க ஓனா சம்பாரிச்சு நீங்க வாங்கினது, அது லீகலா நீங்க சம்பாரிச்சு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட சொத்து தான் ஓகேங்களா. அந்த சொத்து உரிமைங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கு. இது கம்யூனிசம் பொது உடைமை கொள்கை அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பேசிக்கா, நான் அரசியலுக்குள்ள போல, இதோட பேசிக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா. ஒரு பேசிக்கா ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இதுல வந்து கேபிட்டலிசம், இந்த கார்பரேட் கம்பெனிங்கிற ஒரு பிஹேவியர் எப்படின்னா, மேக் மணி ஃபார் இன்வெஸ்டர், அதான் வந்து முக்கியமான விஷயம். மேக் மணி ஃபார் இன்வெஸ்டர். இப்ப நம்ம வந்து பணம் போடுறோம் ஓகேங்களா, நமக்கு வந்து பணத்தை வந்து சம்பாரிச்சு கொடுக்கணும் சரிங்களா. பணத்தை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அந்த இன்வெஸ்ட் பண்ற பணத்தை வந்து அவங்க பிசினஸ் பண்ணி ஒரு ரிட்டர்ன் வந்து நமக்கு கொடுக்கணும் ஓகேங்களா. ரிட்டர்ன் வந்து நமக்கு கொடுக்கணும், அதுல ப்ராஃபிட் மேக்கிங் பண்ணணும். ப்ராஃபிட் மேக்கிங் பண்ணி நமக்கு கொடுக்கணும். ப்ளஸ் வந்து அதுல ஒரு பார்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், யார் பிசினஸ் பண்றாங்களோ அவங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி பிசினஸ் பண்ணி அதை வந்து அவங்களுக்கே வந்து திருப்பி கொடுக்குறாங்க. இது மூலமா இவங்க growth ஆகுறாங்க, இவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது ஓகேங்களா. இப்போ 1000 கோடி ஒரு பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்காது, இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி வந்து ஒரு கார்ப்பரேட் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஒரு கேபிட்டலிசம் ஒரு ஃபோக்கஸ்டே வந்து இதுதான். இன்வெஸ்டருக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் ஓகேங்களா. இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம போய் ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குன்னா நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிசினஸ், நமக்கு சும்மா தெரிஞ்ச பிசினஸ் ஆரம்பிப்போம். ஆனா இவங்க அப்படி ஆரம்பிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்தியா அப்படிங்கிறது வந்து எதை சார்ந்து இருக்குது, ஏற்றுமதி எதை சார்ந்திருக்கு, எக்ஸ்போர்ட்டு, இம்போர்ட்டு, மொத்த மக்கள் தொகை என்ன, பாப்புலேஷன், எந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, பீப்புளோட கல்ச்சர் என்ன, இந்த என்ன எந்த மாதிரியான டிமாண்டு வந்து நமக்கு இருக்கு, நமக்கு எந்த ஆல்ரெடி நம்ம கிட்ட எந்த மாதிரியான விஷயங்கள் சப்ளை அதிகமா இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி ஒரு மார்க்கெட்டை, பெரிய மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நெஸ்ட்லே அப்படின்னு இருக்குன்னா, நெஸ்ட்லே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேகி, நிறைய ஃபுட் ப்ராடக்ட், பிஸ்கட் நிறைய இருக்கு ஓகேங்களா. அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் 130 கோடி இருக்கிற, 130 crore பீப்புள்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கட்ஸ், இந்த மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்டு ஃபுட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும். இது ஒரு பிராண்டா பண்ணி இதை நம்ம ஒரு பொசிஷனிங் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க ஓகேங்களா. பிராண்ட் பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு பொசிஷனிங் அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து 10 ப்ராடக்ட், 10 பிஸ்கட் பாக்கெட் இருக்கும் ஓகேங்களா. ஆனா ஒரு ஒரு நிறைய பிஸ்கட் பாக்கெட்டோட பேரே உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா. ஆனா இந்த நெஸ்லேவோடது வந்து இப்போ பிரிட்டானியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பிராண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா.
அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரி பிரிட்டானியான்னு ஒரே பிஸ்கட் பாக்கெட் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது தானே, ஏன் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர்ல போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராண்டு. ஓகேங்களா, இந்த பிராண்டு ஃபோக்கஸ்ட் ஆன் பர்டிகுலர் பீப்புள்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஹார்லிக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், ஹார்லிக்ஸ்னு ஒரே ஒரு ப்ராடக்ட் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது தானே. அது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்லிக்ஸ் வச்சிருக்காங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்கன்னா மதர் ஹார்லிக்ஸ் அப்படின்னு சொல்லி, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் இருக்கிறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தையே ஃபோக்கஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, மார்க்கெட்டிங் வந்து இதே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ வந்து பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும், அதாவது வந்து இந்த மாதிரி உமன்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயம், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஹெல்த்தான ஒரு குழந்தை பிறக்குது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கியே இவங்களோட மார்க்கெட்டிங் இருக்கும். ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக டெடிகேட்டட் டு உமன்ஸ் ப்ராடக்ட் பொறுத்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற மதர் ஹார்லிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வித்தியாசமாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிறதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இது பண்ணுவாங்க. இது வந்து இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த மதர்ஸுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் மார்க்கெட் இல்லைங்களா. இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து எதை விரும்புவாங்க அப்படிங்கிறது வந்து இருக்கு. மதர் ஹார்லிக்ஸ் அதாவது உமன்ஸ் வந்து எதை விரும்புவாங்க, ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இவங்களுக்கு ஒரே மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, ஒரே ஆடு போட்டிங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி இந்த இதுக்கும் சம்மந்தப்பட்டு இதுக்கும் சம்மந்தப்பட்டு நம்ம போட முடியாது. ஓகேங்களா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்க குழந்தை ஹெல்த்தியா பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடு போடுறாங்க அப்படின்னா, அது கண்டிப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஓகேங்களா, ஆனா வந்து ஸ்கூல்ல போனா எல்லாம் கிண்டல் பண்றாங்க, நான் ஹைட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க, நான் வந்து பெருசா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு மனதளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மேல. ஓகேங்களா, அப்போ அதான் இது சேல் ஆகும். ஓகேங்களா, அப்போ அதனாலதான் வந்து பிராண்டை பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா, இதுக்காகத்தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்ட் நேம்ல வச்சிருப்பாங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கல்ச்சர் உருவாகுதுன்னா கூட அந்த கல்ச்சருக்கு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இன்னொன்னு வந்து நிறைய அனலைசஸ் வந்து மார்க்கெட்ல செட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பிசினஸ் அப்படிங்கறது வந்து ஆரம்பிக்க முன்னாடி போர்ட்டர் 5 ஃபோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கு. இவர் போர்ட்டருங்கிறவர் வந்து மைக்கேல் போர்ட்டருங்கிறவர் வந்து ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சிருக்காரு. ஓகேங்களா, இது என்னங்கிறது டீப்பா நம்ம வந்து அடுத்தது பார்ப்போம். இதுல வந்து ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள், ஒரு பையரோட பவர். ஓகேங்களா, இப்ப நான் போறேன் ஒரு கடைக்கு அப்படின்னா, நான் வந்து டிமாண்ட் பண்ணலாம், எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கம்மியா கொடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த கடைக்காரன் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது பையரோட ஃபோர்ஸ். ஓகேங்களா, பையரோட ஃபோர்ஸ். இன்னொன்னு சப்ளையரோட ஃபோர்ஸ். அப்படின்னா இப்போ இந்த கம்பெனி, இந்த பிசினஸ்ங்கிறது சென்டர்னு வச்சுங்களேன், இந்த கம்பெனி வந்து சப்ளையர் கிட்ட ஒரு பொருளை வாங்கி தான் இந்த பொருளை தயாரிக்கிறான். ஆனா இந்த சப்ளையர் சொல்ற விலைக்கு தான் இவன் வாங்கி ஆகணும், இவங்கிட்ட அந்த பவர் கிடையாது. ஏன்னா இந்த சப்ளையர் வந்து பாத்தீங்கன்னா இவன் இந்த ப்ராடக்ட்கே ஒருத்தன் தான் இருக்கிறான், இந்த ரா மெட்டீரியல் சப்ளை பண்றதுக்கு. அப்போ சப்ளையரோட ஃபோர்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, அப்போ வந்து என்ன ஆகும், இந்த சப்ளையரோட ஃபோர்ஸ் இருக்கும்போது இவன் பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகேங்களா, பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சப்ளையர் சொல்ற ப்ராடக்ட் அவன் சொல்ற பிரைஸ்க்கு தான் நீங்க வாங்கி ஆகணும். அதனால வந்து நீங்க வந்து தயாரிக்கிற பொருள் வந்து பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். இதே பையர் ஃபோர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா பிரைஸை கம்மி பண்ணி தான் ஆகணும். அப்ப இந்த பிசினஸ் வந்து நடக்கவே நடக்காது. ஓகேங்களா, இந்த மாதிரி 5 ஃபோர்ஸஸ் இருக்கு. இது என்னங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயில்டா போக வேண்டாம். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஒரு பிசினஸை வந்து நம்ம ஆரம்பிக்கணுமா வேண்டாமா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த 5 ஃபோர்ஸஸ் வந்து தான் ஒரு ஒரு இந்த 5 ஃபோர்ஸஸ் தான் வந்து ஒரு பிசினஸை வந்து நடக்குமா நடக்காதா, அவங்க வந்து சர்வைவ் ஆவாங்களா இல்லையாங்கிறது தீர்மானிக்கிற ஒரு சக்திகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் அனலைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் அனலைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோசியல், டெக்னாலஜிக்கல், இந்த மாதிரி இந்த ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா பிஜேபி விசஸ் காங்கிரஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரைட்டிஸ்ட்னு சொல்லலாம், வலதுசாரிகள் இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டீப்பாக பொலிட்டிக்கல் கான்சர்வ் இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லுவோம், லெப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும், ஒவ்வொரு விஷயமா இவங்க வந்து ஒரு முடிவுகள் எடுப்பாங்க. இதை பொறுத்து பிசினஸ் வந்து பாதிக்கப்படலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வந்து மேஜர் பார்ட்டி வந்து பிஜேபி இருக்கிறதுனால இப்போ வந்து ஒரு பார்லிமெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுல வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது. ஓகேங்களா? பிஜேபிக்கு வந்து அவங்க என்ன சட்டம் வேணாலும் இழையற்றக்கூடிய பவர் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மேஜர் சீட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, இப்போ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டினா இப்போ வந்து இவங்க தான் பார்ட்டி, இவங்க தான் வந்து சட்டம் போட்டா இவங்கனால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கு. கண்ட்ரி வந்து இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற 130 கோடி மக்கள் மேஜர் மக்கள் வந்து இதை இவங்களை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு கட்சி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து 10 சீட் இவங்களுது, 10 சீட் இன்னொரு கட்சி, 10 சீட் இன்னொரு கட்சி, 10 சீட் இன்னொரு கட்சின்னு கூட்டணி வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தொங்கு சட்டசபைன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு முடிவு எடுத்தா இவரு எதிர்ப்பாரு, இவரு முடிவு எடுத்தா இவரு எதிர்ப்பாரு, இவரு முடிவு எடுத்தா இது, இந்த மாதிரி இருக்கும்போது 10 பேர்த்தோட டிசிஷனை சேர்ந்தா தான் இதை நான் சொல்லவே முடியாது. இந்த முடிவு வந்து யாரோட முடிவு வந்து ஃபைனலா சக்சஸ் ஆகுங்கிறத நம்மளால சொல்லவே முடியாது. அப்போ இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இப்ப சைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி. சைனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோல் பவர். ஓகேங்களா? அது அங்க முடிவு எடுக்கிறதே அந்த ஒரு பார்ட்டி தான். ஓகேங்களா? ரஷ்யாவும் அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பொலிட்டிக்கலோட ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதாவது திடீர்னு போராட்டங்கள் நடக்கிறதோ, திடீர்னு ஒரு ஆட்சி மாறுறதோ, திடீர்னு ஒரு சட்டத்தை யாரும் மதிக்காம நடந்துக்கிறதோ, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்காது. ஸோ இந்த பொலிட்டிக்கல்ங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு எக்கனாமிக்கல். எக்கனாமிக்கல் பவர்னா நம்மளோட கண்ட்ரியில இருக்கிற எக்கனாமி எப்படி இருக்கு, இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு, டிஃப்ளேஷன் எப்படி இருக்கு, நம்மளோட பேங்க்கு பவர் எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொன்னு சோசியல். சோசியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைடு ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா? ரொம்ப பெரிய 130 கோடியிலையும் பிரிச்சீங்கன்னா பிரிச்சுக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து பிரிஞ்சுட்டு நிற்பாங்க. ஓகேங்களா? இந்தியான்னு சொன்னா மட்டும்தான் இவங்களே தவிர மற்றபடி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரிவுகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ கல்ச்சர் வந்து மாறுது. அப்போ சோசியல் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாடு அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும். சரிங்களா? இந்த கல்ச்சரை பொறுத்து தான் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிக். ஓகேங்களா? ஒரு பன்னி கறி. ஓகேங்களா? அதை வந்து நீங்க விளம்பரம் பண்ணி நீங்க ஜெயிக்க முடியாது. சரிங்களா? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஒரு பன்னிக்கறி ஜெயிக்க முடியாது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ அமெரிக்கால போனீங்கன்னா அங்க வந்து பிக்கு அந்த பன்னிக்கறியை சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இங்க எப்படி நமக்கு சிக்கனோ அங்க வந்து அங்க அந்த அந்த மாதிரி. ஓகேங்களா? நார்மல். அப்போ இந்த ஒரு இதுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்ச்சர் தான் வித்தியாசம், இந்த சோசியல் வித்தியாசம். ஓகேங்களா? கல்ச்சர் வித்தியாசம். இன்னொன்னு ஒரு நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா அப்படின்னு சொன்னா வந்து அந்த பாரத் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ மத்தவங்க வந்து உள்ள நுழையிறாங்கன்னா ஒரு பிசினஸ்ல நுழையிறாங்கன்னா பேரு வந்து இந்தியாங்கிற பேரு, இந்தியாங்கிற கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி பிசினஸை மாத்திருவாங்க. ஓகேங்களா? இப்ப வெளிநாட்டு கம்பெனிகள் உள்ள வராங்கன்னா இதை மாத்திருவாங்க. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லைங்களா, இந்த பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோசியல் அண்ட் டெக்னாலஜிக்கல், இதை பொறுத்து ஒரு பிசினஸை ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது அப்படியே மாத்திருவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து ஒரு பெரிய லெவல் கார்பரேட்டா அவங்க வளர்ந்து நிக்க முடியும். இல்லைன்னா வந்து சர்வைவ் ஆக முடியாது. அவங்க வந்து மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ண முடியாது. நமக்கு எகெயின்ஸ்டா வேலை பார்த்தாங்கன்னா நம்ம யாரும் பொருளை வாங்க மாட்டோம். ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வர முடியாது. இதே இந்தியானா இந்தியா வளரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பொருளை விற்பாங்க. இது வந்து தப்பா ரைட்டான்னு கேட்டீங்கன்னா அது ரெண்டாவது விஷயம். நம்ம அதுக்குள்ள நம்ம போறது இல்ல. நம்ம வந்து ஒரு ரியாலிட்டி, ஒரு ஃபேக்ட் என்ன நடக்குது அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நடக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎஸ்ஆர் அப்படின்னா கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க டாடா குரூப்போட வெப்சைட்டோ இல்ல வந்து டாட்டாவோட வெப்சைட்டோ இல்ல பிர்லாவோட வெப்சைட்டோ போங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, எந்த அளவுக்கு உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு சேரிட்டி வச்சிருக்காங்க, இதை தான் வந்து முன்னாடி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப பெருசா போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து நிறைய பாத்தீங்கன்னா இந்தியா அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து இந்த டாடா குரூப் அப்படிங்கிறதும் பிர்லா குரூப் அப்படிங்கிறதும் நிறைய விஷயத்துல எக்கனாமிக்கலா ஹெல்ப் பண்ணுவாங்க. புவர்
புவரா இருக்கிறவங்க வந்து மேல வர்றதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சேரிட்டி மூலமா வந்து எஜுகேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ரிலையன்ஸ் இருந்தாலும் அப்படிதான், அம்பானி குரூப் இருந்தாலும் அப்படிதான், அந்த கண்ட்ரியை growth பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி சிஎஸ்ஆர் அப்படிங்கிறதுக்கே ஒரு ஃபண்டை ஒதுக்கிடுவாங்க. ஓகேங்களா, ஒரு ஃபண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டை ஒதுக்கிடுவாங்க கம்பெனி. இது வந்து என்னன்னா இவங்களோட பிராண்டை வந்து பில்டு பண்ணும். இப்போ டாடா அப்படின்னு சொன்னா ஒரு நமக்கு ஒரு பிராண்ட், ஒரு பெருமை வருது இல்லையா? அந்த அந்த பிராண்ட் ஏன்னா நமக்கு வந்து ஒரு நிறைய ஹெல்ப் பண்றாங்க, அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கும். இதான் வந்து கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டிங் அப்படிங்கறதே நம்ம சொல்லலாம். இது வந்து தப்பா ரைட்டா அப்படிங்கிறது வந்து கிடையாது. இவங்க இதை பண்றாங்க, இது மூலமா அந்த பேரையும் வந்து இது பண்ணிக்கிறாங்க. இப்போ அரசியல் கட்சி நல்லது பண்ணாலும் அவங்களோட பேரை முன்னாடி வச்சு நல்லது பண்றாங்கல்ல. ஏன்னா நம்ம தான் பண்றோங்கிறது தெரியாம போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக பண்றாங்க. அது தப்பு ரைட்டு சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே அந்த இது இருக்கும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கார்ப்பரேட்டும் பண்ணுவாங்க. இவங்க பேரையும் மாத்திக்க எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா, HUL, இது ஒரு கம்பெனி தான். இவங்க ஹமாம் அப்படிங்கிற ஒரு சோப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். ஹமாம் ஆடு பாருங்க, பெண்களின் முன்னேற்றத்துக்காக போடுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அவங்க ஆடே பாத்தீங்கன்னா சோப்புக்கான அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியே தெரியாது. ஓகேங்களா, ஒரு 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 நாடகம் மாதிரி, ஒரு சீரியல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து வாழ்க்கையை முன்னேற்றுறது, ஒரு ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயங்கள், எப்படி வந்து மக்கள் வந்து ஏழையா இருக்காங்க, இவங்களை வந்து எப்படி முன்னேற்ற, அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் மாதிரி, ஒரு கவர்மெண்ட் மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இது மூலமா இவங்க வந்து ஒரு பிராண்டை பில்டு பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து அந்த சோப்பை பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா, ஒரு பிராண்டு, அதாவது வந்து ஒரு ஹம்மாம்னா நம்மளோட அடையாளம் மாதிரி ஆயிரும். ஓகேங்களா, ஒரு டாட்டான்னா நம்மளோட அடையாளம் மாதிரி ஆயிரும். ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கம்பெனியோட எக்ஸ்பான்ஷன், growth. ஓகேங்களா, எப்படி வந்து ஒரு கம்பெனி வந்து அடுத்த ஒரு இன்னொரு செக்டாருக்குள்ள நுழையிறாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து ஒரு சின்ன கம்பெனியா இருப்பாங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் தயாரிக்கிற கம்பெனி வாங்குவாங்க, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனி வாங்குவாங்க, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டயர் தயாரிக்கிற கம்பெனி வாங்குவாங்க. இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கம்பெனிஸ் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வாங்குவாங்க. எப்படின்னா அக்யூசிஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற கம்பெனியே ஆல்ரெடி ஒருத்தர் நடத்திட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன கம்பெனியா இருக்கும், அதை அப்படியே பை பண்ணி, அதை அப்படியே வந்து அந்த கம்பெனியை வந்து பை பண்ணி அதுல வந்து இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒரு பெரிய டாடா குரூப் இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க வந்து இன்னொரு செக்டாருக்குள்ள நுழையணும், இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு இருக்கிற கம்பெனியை பை பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அவங்களே ஸ்கிராச்ல இருந்து அவங்களே வந்து அந்த கம்பெனியை பில்டு பண்ணுவாங்க. ஆனா வந்து இந்த ஸ்கிராச்ல இருந்து பில்டு பண்றது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, பெரிய குரூப் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கம்பெனியை காசு கொடுத்து அப்படியே அக்விசிஷன் பண்ணிடுவாங்க. அதாவது ஷேர்ஸை வாங்கி அந்த கம்பெனிக்கு வந்து ஓனர் ஆயிருவாங்க, அந்த கம்பெனியை வந்து அப்படியே பை பண்ற மாதிரி. ஓகேங்களா, அந்த ஷேர்ஸை வாங்கி மேஜர் ஷேர் ஹோல்டரா இவங்க ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த கம்பெனி இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும், அந்த பவர் வந்துடும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து இந்த கம்பெனியில என்ன ஏதாவது மாற்றங்கள் பண்ணோம்னா மாத்தி அதை வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒண்ணு. ஓகேங்களா, இது வந்து அக்யூசிஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது வந்து ஒரு கம்பெனியை வந்து அப்படியே வந்து அக்யூசிஷன் பண்ணி பண்ணி மார்க்கெட்ல வந்து பெரிய ஆளா வளர்றது. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் நமக்கு காம்படிட்டர் ஒருத்தர் இருக்காங்கன்னா அந்த காம்படிட்டரையும் நம்ம பை பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது நம்ம ஒருத்தர் தான் வந்து மார்க்கெட்லயே இருப்போம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றதுக்கு நிறைய லா அண்ட் ஆர்டர் இருக்கு. ஓகேங்களா, ஒரு காம்படிட்டரை நீங்க பை பண்ணி ஒரே ஆளா நீங்க வந்து வளர முடியாது. ஓகேங்களா, அது மோனோபொலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய எகெயின்ஸ்டா நிறைய லா இருக்கு, அதனால வந்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒரு மார்க்கெட்ல வந்து ஒருத்தர் தான் வந்து பிஸ்கெட்டே தயாரிக்கிறாரு அப்படின்னா அப்படி இருக்க விட மாட்டாங்க கவர்மெண்ட். ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வைக்கிறதா பிரைஸ் அப்படின்னு ஆயிரும், அவங்க வைக்கிறதா சட்டம் ஆயிரும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் எப்பவுமே காம்படிஷனை வந்து இது கிரியேட் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க. காம்படிஷன் இருந்து அதை அக்யூசியேஷன் பண்றதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. இதுல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா ஆரம்பிக்கும் போது காலகட்டத்துல ஒரு கம்பெனி இன்னொரு செக்டருக்குள்ள நுழையவே முடியாது, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. லைசன்ஸ் வந்து வாங்கிட்டே இருக்கணும். ஒரு கம்பெனி இன்னொரு விஷயத்துக்கு உள்ள வருதுன்னா லைசன்ஸ் வாங்கணும், ஒரு விஷயத்துல இன்னொரு விஷயம் போதுனா லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கியே வந்து பாத்தீங்கன்னா எந்த கம்பெனி நடத்த முடியாது. அதனால வந்து லைசன்ஸ் காஸ்ட், லைசன்ஸோட அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால வந்து அந்த காலத்துல அந்த மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் அந்த லைசன்ஸ் எல்லாம் நம்ம குறைக்கும் போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது. ஓகேங்களா, ஸோ கம்பெனிஸ் நிறைய growth ஆச்சு, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி அக்யூசியேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க.
வெர்டிக்கல் அண்டு ஹரிசாண்டல் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு சோப்பு தயாரிக்கிற கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ரா மெட்டீரியலை வந்து ஒரு கம்பெனியை வந்து பர்ச்சேஸ் பண்ணி, ஒரு ரா மெட்டீரியல் சோப்பு தயாரிக்கிறதுக்கு என்னென்னலாம் கெமிக்கல் வேணுமோ அந்த பொருள்லாம் தயாரிக்க இன்னொரு கம்பெனி இருக்கு, ஓகேங்களா. ஏங்கிற கம்பெனி இருக்கு, நான் வந்து பிங்கிற கம்பெனி, சோப் தயாரிக்கிற கம்பெனி. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இவங்க கிட்ட இருந்து மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு வந்து இவங்க வந்து சப்ளையர், ஓகேங்களா. சப்ளையர் இவங்க தான் வந்து ரா மெட்டீரியல் இது பண்றவங்க சப்ளையர். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கொடுத்துருவேன். டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு கம்பெனி, ஓகேங்களா. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு கம்பெனி, அவங்ககிட்ட கொடுத்துருவேன். நான் வந்து வெறும் மேனுஃபேக்சரிங் மட்டும் தான் பண்ணுவேன். ரா மெட்டீரியல் வாங்கி சோப்பை தயாரித்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்துருவேன். இதில் இந்த தயாரித்து இதை கொடுக்கறதுக்கு நடுவில் நிற்கிற மார்ஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஃபிட், ஓகேங்களா. அதுதான் வந்து என்னோட ப்ராஃபிட். நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ரா மெட்டீரியல் தயாரிக்கிற கம்பெனி ஒரு மார்ஜின் வச்சு தானே எனக்கு அந்த பொருளை கொடுப்பான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கம்பெனியை நான் வாங்கிடுவேன், இந்த கம்பெனியை நான் வந்து அக்யூசியேஷன் பண்ணிடுவேன். இந்த கம்பெனி ஒரு 100 கோடி இருக்குன்னா நான் ஒரு 150 கோடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் வந்து அந்த ஷேர்ஸை வாங்கி நான் வந்து இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆயிடுவேன். இந்த சோப் கம்பெனி என்னோடது, இந்த ரா மெட்டீரியல் கம்பெனி என்னோடது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரா மெட்டீரியலை நான் வந்து சோப்பு தயாரிக்கிறதுக்கு டேரெக்டாக அந்த மார்ஜின் இல்லாமல் யூஸ் பண்ணிக்குவேன். அப்போ என்னால் வந்து இந்த சோப்பை வந்து ப்ரைஸ் கம்மியாக தயாரிக்க முடியும், ஓகேங்களா. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த இந்த மார்ஜின் கொடுத்து தானே ஒருத்தர் வாங்குறோம் நம்ம. அப்போ அது டைரெக்டாகவே அந்த பொருள் எனக்கு கிடச்சுன்னா அந்த சப்ளை அந்த மார்ஜின் வைக்காமையே நான் என்னோட கம்பெனி கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. அது மூலமாக எனக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு விலை குறையுது, நிறைய காசு சேவ் ஆகுது, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரா மெட்டீரியல் எக்ஸ்ட்ராவா ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா, இதை வந்து அடுத்த கம்பெனிஸ்க்கு சேல் பண்ணுவாங்க. அதாவது அடுத்து இன்னொரு சோப் தயாரிக்கிற கம்பெனி இருக்குது அப்படின்னா அதுக்கு சேல் பண்ணுவாங்க. அப்போது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன ஆயிரும், இந்த கம்பெனிக்கு வரும். ஸோ இந்த ரெண்டு கம்பெனியுமே ஒரே கம்பெனிக்கும் போது இதுக்கு ஒரு குரூப்னு ஒரு பேர் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இதோட ஷேர்ஸையும் ஹோல்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ஒரு கான்செப்ட், ஓகேங்களா. அப்படி பண்ணிக்கலாம். இல்லைன்னா தனித்தனி கம்பெனியாவே ஒண்ணுக்கு ஒன்று வந்து கன்சாலிடேட்டடா இருக்கலாம், ஓகேங்களா. ரெண்டு கலந்து இருக்கும். இப்போ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன பண்றான்னா இவன் ஒரு மார்ஜின் வாங்கி தான் கன்சியூமருக்கு விற்கிறான், சரிங்களா. கன்சியூமர் இருக்கான், நம்ம வந்து கன்சியூமர், நம்ம சோப் வாங்குறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரீட்டைலருக்கு போடுவான், ஓகேங்களா. ரீட்டைலுக்கு போடுவான். இந்த ரீட்டைல் கிட்ட இருந்தா நம்ம வாங்குறோம், சரிங்களா. இப்போ என்ன பண்ணுவான்னா இந்த சோப் கம்பெனிக்காரன் நான் என்ன பண்றேன்னா திரும்ப வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டரையும் நானே வாங்கிடுவேன், சரிங்களா. இந்த டிஸ்ட்ரிபியூட்டரையும் வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து இந்த கம்பெனியை நானே பை பண்ணிடுவேன், ஓகேங்களா. இந்த ஷேர்ஸ் மூலமா பை பண்ணி அதுக்கடுத்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு மார்ஜின் வச்சு தான் இந்த ரீட்டைல் கொடுப்பான். அப்போ அந்த மார்ஜின் ப்ராஃபிட் எனக்கே கிடைக்கும். அப்போ அடுத்து வந்து நான் ரீட்டைலையும் வாங்கிடுவேன், ஓகேங்களா. அப்போ கம்ப்ளீட்டா ஒரு ரா மெட்டீரியல் தோண்டி எடுக்கிறதுல இருந்து அதை சோப்பா தயாரிச்சு வந்து ரீட்டைலுக்கு கொண்டு போய் விற்கிற வரைக்கும் எல்லாமே என்னோட இந்த ரீட்டைல் செக்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இதையும் வாங்கிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வர்ற ப்ராஃபிட்டே எனக்கு கிடைக்கும். இந்த சோப்பு வந்து நான் வித்தன்னா எனக்கு டைரக்டாவும் ப்ராஃபிட் இருக்கும், ஓகேங்களா. அப்போ கம்ப்ளீட்டா இதை இன்டகிரேட் பண்றேன் இல்லையா, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெர்டிக்கல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஹரிசாண்டலா போட்டிருக்கேன், இதுவே நேரா போட்டிங்கன்னா மேல இருந்து கீழேயா போட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல், சைட்ல இருந்து போனீங்க அப்படின்னா ஹரிசாண்டல். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நமக்கு வந்து எப்படி வேணா வச்சுக்கலாம், கான்செப்ட் புரிஞ்சா ஓகே, சரிங்களா. இது வெர்டிக்கல் இன்டகிரேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஒருத்தர் சோப் தயாரிச்சுட்டு இருந்தான் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே காம்படிட்டர், இவனையும் சேர்த்து வாங்கினோம்னா இதுக்கு பேர் ஹரிசாண்டல் இன்டகிரேஷன், சரிங்களா. இப்போ இந்த மாதிரி இந்த சோப் தயாரிக்கிறவன் இந்த பக்கத்துல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இவனுங்க அதாவது பக்கத்துலனா இவனுங்களோட சேம் காம்படிட்டரு. அதுக்கப்புறம் இதுலயே சோப்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோப் இருக்கும். இப்போ நான் வந்து ஹமாம் சோப் இது பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லேடிஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி வேற ஒரு சோப்பு இருக்கலாம், ஓகேங்களா. அதே மாதிரி பிராண்டடா ஒரு சோப் இருக்கலாம், ஓகேங்களா, ரொம்ப ஹை பிராண்டடா. அப்போ இந்த மாதிரியான அந்த கம்பெனி சேர்த்து வாங்குனீங்கன்னா இப்போ வந்து டோட்டல் மார்க்கெட்டையும் நீங்க கவர் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்றீங்க, ஓகேங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் இன்டகிரேஷன், ஹரிசாண்டல் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இப்படி இன்டகிரேட் பண்றதுனால ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு வெப் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். ஒரு கம்பெனி கீழே இன்னொரு கம்பெனி, அந்த கம்பெனி கீழே இன்னொரு கம்பெனி, அந்த கம்பெனி இன்னொரு கம்பெனி வச்சிருப்பான், இந்த கம்பெனி இன்னொரு கம்பெனி வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ரொம்ப காம்ப்ளெக்ஸா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஷேர் ஹோல்டிங்லேயே நிறைய பேட்டர்ன் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி இருக்கும்.
அதாவது இவங்க வந்து ஒரு 10% வச்சிருப்பாங்க, இவங்க ஒரு 10% ஷேர் வச்சிருப்பாங்க, 50% ஷேர் வச்சு இவங்க இந்த கம்பெனிக்கு ஓனரா இருப்பாங்க, இந்த கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்கியிருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த பேலன்ஸ் ஷீட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் இதெல்லாம் வந்து இதாயிரும். இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அக்கௌண்டிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட். இது பிஸ்னஸ் அக்கௌண்டிங், ஓகேங்களா. இதுக்கு தான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து படிச்சு பாஸ் பண்றதே பெரிய கஷ்டமான ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து ஒரு கார்பரேட் லெவல்ல வந்து அந்த ஃபினான்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து இந்த ஷேர்ஸ் இந்த மாதிரியான டீப்பான விஷயங்கள் நம்மளை விட ரொம்ப ரொம்ப அதிகமாகவே தெரியும், ஓகேங்களா. எல்லாமே கம்ப்ளீட்டாக கரைச்சு குடிச்சிருப்பாங்க. அடுத்து இந்த அக்கௌண்டிங்ல நமக்கு என்னென்னலாம் பேசிக்ஸ் தெரியணும், எப்படி ஒரு அக்கௌண்டிங் தெரிஞ்சு பண்றாங்கன்னு தெரிஞ்சா தான் நம்மளால அந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த கம்பெனி எவ்வளவு சம்பாதிக்குது, எவ்வளவு கடன் வச்சிருக்குது, எவ்வளவு அவங்களால திருப்பி கட்டிட்டு இருக்காங்க, எவ்வளவு கட்ட முடியும், எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளவு பொருளா எவ்வளவு வந்து பணம் இது வச்சிருக்காங்க, அசெட் வச்சிருக்காங்க, பணமா எவ்வளவு வச்சிருக்காங்க, அதுல அப்ரிசியேஷன் எவ்வளவு, டிப்ரிசியேஷன் எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க, எவ்வளவு சேலரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போகுது, ஒரு ஒரு தலைக்கு ஒரு ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து எவ்வளவு சேலரி அவங்க வந்து செலவு பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இருக்கு, புதஞ்சு கிடக்கும். அதை வந்து நம்ம வந்து ஒரு ஷேருக்கு வந்து எவ்வளவு ஏர்ன் பண்றோம், நம்ம ஒரு ஷேருக்கு வந்து எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கத்துக்கிற பத்தி தான் அக்கௌண்டிங், ஓகேங்களா. இதுல நமக்கு என்ன தெரியணுமோ, என்னென்ன விஷயங்கள்லாம் பேசிக்கா தெரியணுமோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து அக்கௌண்டிங்கை ஸ்டார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு அக்கௌண்டிங் அப்படிங்கிறது வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குமோ அதுல வந்து மெயினா நமக்கு என்ன தேவை, ரொம்ப டீப்பா போகாம மெயினா என்ன தேவை அப்படிங்கறத வச்சு நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்டை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கம்பெனிங்கிறது வந்து எப்படி இருக்கும், பேலன்ஸ் ஷீட்டை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா புது சப்ஸ்கிரைபர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை. கைஸ், என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின இவ்வளோ வருஷம் நாலேஜ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்லேருந்து பிகினர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி ஒரு க்யூரேட்டடாக கோர்சஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நம்மளுடைய investorsthamil.com அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளுடைய கோர்சஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். investorsthamil.comங்கிற இந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன்.